பாரதி அவர்கள் வந்து தமிழ் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவரோட தமிழோட ஆர்வத்தை பாருங்க. இந்த மாதிரி தமிழ் மொழிக்கு 10 ஆண்டுகள்ல 150 கோடி தான் ஒதுக்கி இருக்காரு மொழியை வளர்க்கறதுக்காக. ஆனா செத்து போன சமஸ்கிருதத்துக்கு 2400 கோடி வந்து ஒதுக்கி இருக்காரு. இதுதான் அவரோட தமிழ் பாசமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இதை எப்படி பார்க்கறத தாண்டி நான் என்ன சொல்றேன் அப்படின்னாமா, இவங்க எதை சொன்னாலும் திமுக காரர்கள் வந்து எதை சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் கன்றாவியாக தான் பார்ப்பேன். சரியா, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா பேசுறது எல்லாமே பொய். சரியா, இப்போ தமிழை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இவங்க என்ன தமிழை வளர்த்தாங்க அப்படின்னு இப்போ நான் ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், இல்லைனா வந்து இப்போ நான் சொல்கிறேன். அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா திமுக தான் வந்து கலைஞர், அதாவது கலைஞர் தான் திமுக, திமுக தான் கலைஞர் சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது, ஓகேவா? ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தலைவர்னாலே அது கலைஞர் தான், வேற யாரும் தலைவரே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ அஜெண்டாவை செட் பண்ணுறதுக்கு ஊருக்கு ஊர் வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழி பூங்கா, புத்தகம், அது இதுன்னு சொல்லிட்டு கலைஞர் பேர்ல இந்த பில்டிங் அந்த பில்டிங் அது இதுன்னு இதுவுமே வந்து ஒரு நூல் வெளியீட்டு விழாவுல பேசியிருக்காரு. அதுதான் சொல்றேன். அதாவது விளம்பரம், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த